செய்தியாளர் ஜஹபர் அலி கொலை விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன்படி விசாரணை வளையத்திற்குள் வருவாய் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளையும் கொண்டுவர சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். ஜஹபர் அலி கொலை விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் கனிம வளத்துறைக்கு எதிராக புகார் அளித்த ஜஹபர் அலி செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணையாக செய்து வருகின்றனர். தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேர், அதாவது ஆர்ஆர் உரிமையாளர் ராமையா, ராசு உள்ளிட்ட 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை கஸ்டடி எடுத்து கடந்த 2 தினங்களாக விசாரணை செய்து வருகின்றனர். அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்போது சிபிசிஐடி போலீசார் அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளனர். இந்த விசாரணை வளையத்திற்குள் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரியை கொண்டு வருவதற்கு தற்போது திட்டமிட்டு அதற்கான கடிதத்தை வருவாய்த்துறைக்கும் கனிம வளத்துறைக்கும் சிபிசிஐடி போலீசார் அனுப்பியுள்ளனர். குறிப்பாக ஜஹபர் அலி அந்த சம்பந்தப்பட்ட ஆர்ஆர் குவாரிக்கு மட்டும்தான் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் அளித்தாரா, அல்லது பல்வேறு தருணங்களில் பல்வேறு குவாரிகள் மீது அவர் ஏற்கனவே புகார் அளித்துள்ளதாக தெரிய வருகிறது. அந்த புகார்கள் மீது வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஜஹபர் அலி கொலை செய்யப்பட்ட பிறகு ஆர்ஆர் குவாரி மற்றும் இதர குவாரிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் எந்த அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளது என்பது குறித்து அந்த அறிக்கையை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் எந்தெந்த குவாரிகள் மீது புகார் அளித்துள்ளார், அந்த புகாரின் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் அவர்கள் பதில் கேட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட ஆர்ஆர் குவாரி மட்டும்தான் அவர்கள் திட்டமிட்டு ஜஹபர் அலியை கொலை செய்தனரா, அல்லது ஏற்கனவே அவர் அளித்த பல்வேறு குவாரி உரிமையாளர்கள் இது சம்பந்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக தற்போது சிபிசிஐடி போலீசார் களத்தில் இறங்கியுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.